மாதம் ஒரு ₹800க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்க முடியுமா? கண்டிப்பா. அதுவும் கிளவுட் சர்வர் நீங்க வாங்கலாம். ஸோ நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு நான் போற இடத்துல எல்லாமே என்னுடைய கம்ப்யூட்டர என்னால கொண்டு போக முடியாது. லேப்டாப் இருக்கு. என்கிட்ட ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஈவன் தோ டெஸ்டிங் என்வைரன்மென்ட் வந்து நான் வச்சிருக்கேன் என் லேப்டாப்லயே. பட் ஆனா நான் போற இடத்துல எல்லாமே வந்து எடுத்துட்டு போக முடியாது. கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கிளவுட்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போறேன். மாசம் வந்து ஒரு $6 $7 அந்த மாரி குடுக்க போறேன். குடுக்கும்போது அவங்க ஒரு என்வைரன்மென்ட் குடுக்குறாங்க. அந்த என்வைரன்மென்ட்ட நான் எங்க போனாலும் அங்க நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இன் கேஸ் நான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு சில டூல்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒரு சில டிபெண்டன்சிஸ் வச்சிருக்கேன். இது எல்லாத்துலயுமே இந்த கிளவுட்ல நான் வச்சிடுறேன். ஸோ போற இடத்துல நான் யூஸ் பண்ணிட்டு அத நான் கிளையன்ட் கிட்ட காமிக்கிறதாகட்டும், பிரசன்டேஷன் காமிக்கிறதாகட்டும், இல்ல வந்து ஒரு செமினார் எடுக்கிறதாகட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஒரு கிளவுட் சர்வர நம்ம எப்படி டெப்ளாய் பண்ண போனோம், எப்படி வந்து நம்ம சைன் அப் பண்ணணும், சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஒரு கிளவுட் சர்வர் டெப்ளாய் பண்ணணும், அத எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும், இந்த மாரி என்டையராவே நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு VULTR அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வல்ச்சர்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஒரு சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஜிட்டல் ஓஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு கிளவுட் ஹோஸ்டிங் ஃபார் பில்டர்ஸ் அப்படின்னு 2 சைட் ஓப்பன் ஆகும். இந்த 2 சைட்ல என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஃபிசிக்கலா என்கிட்ட லேப்டாப் இருக்கு. கரெக்ட்டா ஒரு 100 ஜிபிக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இல்ல ஒரு 16 ஜிபி ரேம் இருக்கு அப்படின்னா, பட் என்னால வந்து போற இடத்துல எல்லாத்தையுமே இந்த லேப்டாப் கொண்டு போக முடியல. நான் கிளவுட்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கிறேன். போற இடத்துலலாம் நான் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க தான் இவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளவுட்ல ஒரு சில சிஸ்டம்ஸ குடுப்பாங்க. இப்ப நம்மகிட்ட 2 அக்கவுண்ட்டுமே இருக்கு. யூடியூப் பர்ப்பஸ்க்காக வாங்கி வச்சிருக்கோம். இப்ப இதுல பார்க்க போறது வல்ச்சர் அப்படிங்கிற அந்த அக்கவுண்ட்ல நம்ம லாகின் பண்ணி பார்க்க போறோம். டிஜிட்டல் வெர்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ல நம்ம அத பத்தின ஒரு வீடியோவும் போடலாம். சரியா? இப்ப வல்ச்சர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு நியூ யூசரா நீங்க இருக்கீங்கன்னா, சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ணும்பொழுது உங்க இமெயில் ஐடி குடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் குடுத்து கிரியேட் நியூ ஃப்ரீ அக்கவுண்ட் குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜ்க்கு போகும். போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட லாகின் கிரெடென்ஷியல் இருக்கிறதுனால நம்ம லாகின் பண்ண போறோம். லாகின் பண்ணிட்டு, இங்க வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அக்கவுண்ட்ட இப்ப லாகின் பண்ண போறோம். அண்ட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்மளுடைய ஆத்தென்டிகேட்டர்ல இருந்து அந்த கோடையும் எடுத்து நம்ம போட்டோம்னா தான் ஆத்தென்டிகேட் நமக்கு இப்ப ஆகும். ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க சைன் அப் பண்றீங்க. புது யூசரா சைன் அப் பண்றீங்க அப்படின்னா, இந்த பில்லிங்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்கும். எதுக்காக அப்படின்னா, இனிஷியலா நீங்க ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணி ஆகணும். எதுக்காகனா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நான் வந்து யூஸ் பண்ண போறேன்னா, அத நீங்க யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு சார்ஜஸ் தேவைப்படும். கரெக்ட்டா? ஸோ அப்போ நீங்க கிரெடிட் கார்டு ஆட் பண்றது செகண்டரியா. ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுவீங்க. நான் என்ன பிரிஃபர் பண்ணுவேன்னா, ஒரு $10 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு $10 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் ரூபி படி ஒரு 800 அபோவ் வரும். சரிங்களா? ஸோ ₹823 வரும். ஸோ நீங்க $10 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன்ங்கிறது போக போக உங்களுக்கு தெரிய வரும். சரியா? அண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இந்த பிளஸ் சிம்பல் இருக்கும். இந்த பிளஸ் சிம்பல் கீழ வந்தீங்கன்னா, டெப்ளாய் நியூ சர்வர் அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த டெப்ளாய் நியூ சர்வர நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். சரிங்க, இப்போ இவங்க என்ன சொல்ற வல்ச்சர் என்ன உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா என்ன மாரி பர்ப்பஸ்ன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்க என்ன பண்ண போறோம், ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுக்குறோம். அத நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெக்வயர்மென்ட்ங்கிறத பொறுத்து நாங்க என்ன பண்ண போறோம், சார்ஜஸ் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து ஒரு நெறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. யாருன்னா வல்ச்சர் குடுப்பாங்க. ஏன் வல்ச்சர் நம்ம எடுக்கிறோம்னா, வல்ச்சர் மட்டும் தானான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இப்ப AWS இருக்கு, GCP இருக்கு, நெறையவே Google இருக்கு, நெறையவே இருக்கு. பட் இது ரொம்ப லோ காஸ்ட்ல நீங்க டெஸ்ட் பண்றதுக்கும், லேர்ன் பண்றதுக்கும் ஈஸியாவே இருக்கும். சரியா? ஸோ இப்ப வந்து நம்ம டெப்ளாய் நியூ அதாவது கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ் குடுத்த உடனே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வரும். இப்ப நம்ம சூஸ் பண்றது என்ன அப்படின்னா, சரிங்க எனக்கு வந்து ஒரு மாசம் $2.50 ஒரு அக்கவுண்ட் ஒரு சிஸ்டம குடுத்துருங்க. கிளவுட் கம்ப்யூட் சிஸ்டம குடுங்க. அதாவது டெஸ்ட் என்வைரன்மென்ட் அதிலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப டெவ் அண்ட் டெஸ்ட் என்வைரன்மென்ட் இது எனக்கு சின்னதாவே போதும் அப்படிங்கிற மாரி நம்ம செலக்ட் பண்றோம். கீழ பார்த்தீங்கன்னா, அந்த $14 உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இத அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் 2வது நம்ம சர்வர சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன CPU வேணும்? Intel, AMDன்னு நெறைய இருக்கு. எனக்கு வந்து Intelல ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல ஓரளவு குடுங்க. அது போதுங்கிற மாரி நான் செலக்ட் பண்றேன். சர்வர் லொகேஷன் அதாவது என் கம்ப்யூட்டர் இன்னைக்கு நான் இங்க வச்சிருக்கேன்னா, இப்ப நம்ம சென்னையில இருக்குன்னு வைங்க. பட் இதுவே நான் வந்து விர்ச்சுவலா வைக்க போறேன்னா, எந்த லொகேஷன் எனக்கு இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம ஓகே நம்ம என்ன பண்ணலாம், நியூயார்க் லொகேஷன் எனக்கு குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி நான் செலக்ட் பண்றோம். அடுத்து, சரிங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? லொகேஷனும் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன ஓஎஸ் உங்களுக்கு வேணும்? நான் குடுக்குற அந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணும்னு கேட்டா, எனக்கு உபுண்டு ஓஎஸ் இப்போதைக்கு குடுங்க. ஏன்னா லினக்ஸ் ஓஎஸ் இப்போதைக்கு குடுங்க அப்படிங்கிற மாரி நான் செலக்ட் பண்றேன். ஏன்னா, இப்ப நான் விண்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மாசம் $14 வரும்.
சரியா? ஸோ நம்ம லினக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். விண்டோஸும் நம்ம வந்து பில்ட் பண்ணி அடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு லினக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு லினக்ஸ் குடுங்க அப்படிங்கிற மாரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு, கீழ வந்து சர்வர் சைஸ் இதுதான் பேசிக் சூஸ் பண்ணிக்கோங்க. 25 ஜிபி என்விஎம்இ அண்ட் $6 பெர் மந்த். அதாவது ஒரு சிபியூ தான் இருக்கும். விர்ச்சுவல் சிபியூ இருக்கும். 1 ஜிபி மெமரி இருக்கும். 2 டிபி பேண்ட்விட்த் இருக்கும். டீசென்ட்டா இருக்கும் டெஸ்டிங்க்கு சரியா? இப்ப இத நான் குடுத்த உடனே எனக்கு கீழ வந்து 7.20 இருக்குங்களா? பெர் மந்த். அப்படியே கீழ வந்தீங்கன்னா, எனேபிள் ஆட்டோ பேக்கப்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இப்ப இத வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டெஸ்டிங்க்கு இனிஷியலா ஒரு ஒவ்வொரு டைமும் நீங்க லாகின் பண்றீங்கன்னா, இந்த மாரி டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு எனேபிள் பண்ணணும், பேக்கப் தேவை அப்படின்னா, இந்த 1.20 அந்த மந்த்துக்கு உங்களால சூஸ் பண்ண முடியும். என்னால அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க கீழ அடிஷனல் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கா? இன்னைக்கு நான் எனேபிள் டிடிஓஎஸ் புரொடெக்ஷன்னா எனக்கு $10 இன்கிரீஸ் ஆகும். ஸோ நீங்க நீங்க என்னென்ன ஆப்ஷன் ஃபீச்சர் எனேபிள் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இது கூட இப்போதைக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் டெஸ்டிங் மட்டும் தானே. அண்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? யூடியூப் Ubuntu அப்படின்னு குடுத்துட்டு, இப்ப இத வந்து டெப்ளாய் நவ்னு நான் குடுக்குறேன். சரியா? குடுக்கும்போது இந்த $6 இருக்கு பாருங்க. அதாவது $6 பெர் மந்த். அப்போ 1 மணி நேரத்துக்கு எனக்கு வந்து எவ்வளவு செலவாகுதுங்கிறத நம்ம பார்க்கலாமா? 0.74 தான் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு செலவாகும். சரியா? ஸோ நீங்க இது வந்து ரீசனபிளான ஒரு காஸ்ட்டுக்கு லர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் டெப்ளாய் நவ்னு குடுக்குறேன். கொஞ்ச நேரத்துல இங்க இன்ஸ்டாலிங்ன்னு வந்துட்டு இருக்கும். அது வந்து இன்ஸ்டாலிங் ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனா, இப்ப வந்து நீங்க அவங்க தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குடுத்துருக்காங்க. Ubuntu ஒரு 4, 5 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குடுத்துருக்காங்க. பட் நாங்கலாம் என்ன பண்ணுவோம், லேப்டாப்ல கஸ்டமாலாம் ஓஎஸ் போடுவோம். ஐஎஸ்ஓ ஃபைல்ல நாங்க ஓஎஸ் போட்டுப்போம்ல அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இதுல ஐஎஸ்ஓ ஃபைல்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், ஓஎஸ் போட்டுக்கலாம். கஸ்டமைஸ்டு கூட நீங்க போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து Ubuntu டெஸ்க்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிபி நீங்க அதுல எனேபிள் பண்ணி, அத நீங்க கஸ்டமா கூட இதுல நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க தனியா ஒரு யுஆர்எல் செட் பண்ணி ஆகணும். தனியா நீங்க வந்து ஒரு Ubuntu உடைய சைட் அதுக்கு ரீடைரக்ட் பண்ணி யுஆர்எல் மட்டும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஐஎஸ்ஓ ஃபைல் அங்கருந்தே ஃபெட்ச் பண்ணி இது டைரக்ட்டா உங்களுக்கு குடுக்குற ஸ்பேஸ்ல நீங்க குடுக்குற Ubuntuவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த மாரி கஸ்டமைஸ்டும் பண்ணலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் கிடையாது. இதிலேயே கூட நம்ம பண்ணலாம். சரியா? இப்போதைக்கு அவங்க குடுக்குறத நம்ம வந்து ஒரு பேசிக்கா பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த YouTube Ubuntuன்னு வந்துருச்சு. இங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்ன்னு வந்திருக்கு. ஸோ நான் பேஜ் எதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த ரன்னிங் என்ன பண்ண போறோம்? கிளிக் பண்ண போறோம். சரியா? இப்ப இத கிளிக் பண்ண உடனே இங்க எனக்கு ப்ளீஸ் நோட் யுவர் சர்வர் மே ஸ்டில் பி ஃபினிஷிங் இன்ஸ்டாலிங் அப்படின்னு இருக்கு. இன்னுமே பூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிளான உங்களுக்கு ரியல் டைம்ல சொல்றேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய லேப்டாப் இருக்கும். பென் டிரைவ்ல ஓஎஸ் பூட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணும். அதாவது பிளக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஸ் எனி டு கண்டினியூ என்டர் கொடுத்து இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேஜ் தான் இப்போ இங்க பேக்ல போயிட்டு இருக்கு. அதுல வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. சரியா? இப்போ பேக் போவாங்க. பேக் வந்துட்டு ரன்னிங்னு வந்துருச்சு. அண்ட் Ubuntu யூடியூப் Ubuntu நான் கிளிக் பண்ண போறேன். இப்போ இதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஒரு சிஸ்டம்னா ஒரு ஐபி இருக்கும் கரெக்டா? இப்போ அந்த ஐபி தான் இங்க இருக்கிற ஒரு ஐபி. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்? சிஎம்டின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஐபியை வந்து பிங் பண்ணுங்க. இதை பப்ளிக் பேஸ்ட் தான் இப்போதைக்கு நம்ம இருக்கும். சரிங்களா? பிங்னு கொடுத்து அந்த ஐபியை கொடுத்தா ரிப்ளை பேக் விச் மீன்ஸ் அந்த சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. நம்ம டெப்ளாய் பண்ண சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தெரிய வரும். சரியா? அடுத்து இப்போ இங்க கன்சோல் அப்படின்னு இருக்கும். வியூ கன்சோல் அப்படின்னு இருக்கும். இப்போ வியூ கன்சோலை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அந்த சிஸ்டம் உடைய வியூ எனக்கு தெரியும். இப்போ இதுதான் அந்த சிஸ்டம்ல இருக்கு. எப்பயுமே வந்து ரியல் டைம் சினாரியோட எப்பயுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்க பிளக்இன் பண்ணோன்னே இந்த சிஸ்டம் இந்த வியூ தானே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ யூடியூப் Ubuntuடைய லாகின் பண்ணுங்கன்னு கேட்கும். ஸோ ரூட் அப்படிங்கிறது யூசர் நேம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்க ரூட். அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க. ஸோ பாஸ்வேர்டை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து இந்த இதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ என்டர் கொடுத்தா இப்போ நமக்கு இந்த Ubuntuடைய சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து அந்த சிஸ்டம் நம்ம டெப்ளாய் பண்ண கம்ப்யூட்டரை லாகின் பண்ணிட்டோம். இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா உள்ள ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்கு? எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும், நான் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். இன்னைக்கு OS90 ஃப்ரேம்வொர்க்குள்ளே போகலாம். பிகாஸ் நான் ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஏதோ ஒரு டூலை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம OS90குள்ளே டேரெக்டாக போகலாம். போயிட்டு இங்கே யூசர் நேம் இருக்குது. ஸோ யூசர் நேம்குள்ளே ஏதாச்சும் யூசர் நேம் சர்ச் இன்ஜின் இருக்கான்னு பார்க்கலாம். நேம் செக் இன்ஸ்டாகிராம் இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ வாட்ஸ் மை நேம் பிகாஸ் ஏதோ ஒரு டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். கரெக்டாக? இப்போ இன்ஃபோகா சும்மா எடுத்துக்கலாம். இன்ஃபோகான்னு எடுத்துக்கலாம். ஸோ கிட்டப் டூல். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இப்போ நம்ம கிட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ கிட் இருக்கா? கிட் க்ளோன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வேணும் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகும். என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள்
ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய க்ளவுட் சிஸ்டமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கரெக்டாக? ஸோ எல்எஸ் கொடுக்குறீங்க. ஸோ இன்ஃபோவாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் பேஸ். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், க்ளவுடில் எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க, என் சிஸ்டம் எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் இன்னொரு டவுட்ஸ் உங்களுக்கு வரும். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி தான் பேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து எஸ்எஸ்ஹெச்சை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ஹெச்சை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் வந்து இங்கேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புட்டியில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்டிபின்னு சொல்லுவாங்க. ரிமோட்டாக நீங்கள் இப்போ நீங்கள் போயிட்டு ரிமோட்னு இருக்குது தெரியுமா, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனில் அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் இப்போ பண்ணலாம். இப்போ இது வந்து டர்ன் ஆனில் தான் இருக்குது நம்மளுடைய சிஸ்டம். இப்போ டர்ன் ஆனில் இருக்குது. அதுக்கான சார்ஜஸ் கரண்ட்டாக $0.01 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நமக்குன்னு ஒரு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் இருக்குது. சரியா? இப்போ டெஸ்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் நான் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறேன்னா உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, இதில் டெப்ளாய் பண்ணி முடிஞ்சாச்சுங்க, எல்லாம் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், நான் இப்போ இந்த சிஸ்டம் டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே கிளிக் பண்ணி இங்கே சர்வரை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் பிங் பண்ண தெரியுமா, இந்த பிங் வந்து சர்வர் ஸ்டாப் ஆகிடும், பிங் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்வரை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணாலுமே இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாப் பண்ணாலுமே உங்களுக்கு சார்ஜஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாலும் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ சார்ஜஸ் போயிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த சிஸ்டம் நான் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுங்கள் சர்வரை. சரியா? இப்போ நான் போயிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணுறீங்க, ஓகே நம்ம தான் கம்ப்யூட்டர் தான் ரன் ஆகலையே, நம்மக்கிட்ட எப்படி சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மைண்டில் தாட் இருக்கும். ஸோ அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டாப்டு இருந்தாலுமே உங்களுக்கு சார்ஜஸ் போய்கிட்டே இருக்கும். நம்மளுடைய இந்த இடத்துல நீங்கள் பில்லிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட்ஸ் இருக்குது தெரியுமா, சார்ஜஸ் திஸ் மந்த் அப்படின்னு நீங்கள் அப்படியே விட்டு ஒரு 10 நாள் போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு சார்ஜஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம இந்த யூடியூப் உபுண்டுவை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்க மாட்டாங்க. இன்கேஸ் உங்கள் சைடில் இது உங்களுக்கு என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த டெமோவில் உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா இருந்திருக்கும், எப்படி வந்து ஒரு க்ளவுட் சர்வரை டெப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது யார் யூஸ் பண்ணலான்னு கேட்டால், மோஸ்ட்லி இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஓனாக க்ளவுட் சர்வர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணுறதாகட்டும், டூல்ஸ் ரன் பண்ணுறதாகட்டும், டூல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயங்கள், அதுவும் சைபர் செக்யூரிட்டி விஷயங்களை கற்றுக்கிறதாகட்டும் உங்களுடைய ஓன் சர்வரில் நீங்கள் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லேப்டாப்பை நீங்கள் போயிட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் லேப்டாப்பை காமிக்க முடியாது. கரெக்டாக? அப்போ நீங்கள் க்ளவுட் சர்வரில் வச்சுட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஐபி அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது, இன்கேஸ் என்னுடைய ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். ஸோ அது ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க, இந்த வந்து நான் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னாலுமே இந்த மாதிரி நாலேஜ் தேவைப்படும். ஏன்னா வந்து இன்றைக்கி க்ளவுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ க்ளவுட் செக்யூரிட்டி போகிறதுக்கு முன்னாடி க்ளவுடில் எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும், என்ன சர்வீஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி அவங்க வந்து ஒரு CPU விர்ச்சுவலைசேஷன் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி DDoS ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த க்ளவுடில் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தான், டெப்ளாய் பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆட் பண்ணணும், என்ன மாதிரி எரர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், இதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்கள் எண்ணில் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய எரர்ஸும் வரும், வார்னிங்கும் வரும். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரெடியாக இருங்க. சரிங்களா? ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ண தான் உங்களுக்கு லேர்னிங் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஜிட்டல் ஓஷன் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், மென்ஷன் பண்ணியிருப்போம். அதில் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி டெப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.